ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் சகஜ யோக தியானத்திற்கு வரவேற்கிறேன். சகஜ யோகம் என்பது ஒரு எளிமையான யோகம். இது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் கடைசி நிலை. இதை 1923 மார்ச் 21 பிறந்த அருள்மிகு அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் தன்னுடைய 7வது வயதிலிருந்தே இந்த சகஜ யோகத்தை பற்றி தன்னுடைய தந்தையாரிடமும் அதற்கு பிற்பாடு தன்னுடைய தந்தையாரிடம் தூசி, அதாவது துகள்கள் அப்படின்ற ஒரு கவிதையை எழுதி, ஒரு போயமை எழுதி, அதன் வடிவாக நான் மகரந்தம் பொருந்திய ஒரு தூசியாக இருக்க விரும்புகின்றேன். எல்லாரின் மீதும் விழும் மகரந்த மனம் வீசக்கூடிய துகள்களாக இருக்க விரும்புகிறேன். ராஜாவுனுடைய கிரீடத்தில் விழக்கூடிய மகரந்தம் மனம் பரப்பும், ஆனந்தத்தை பரப்பும், நிரானந்தத்தை பரப்பும், பரமானந்தத்தை பரப்பும், அனைத்து ஆனந்தத்தையும் நிர்மல ஆனந்தத்தையும் நிர்மலத்தையும் கொடுக்கும். கந்தசஷ்டி கவச்சத்திலே வரக்கூடிய நிர்மலமாய் அன்பே அனைத்தும் என்றாய், குண்டலினியாய் சிவகுகம் தினமும் வருக என்ற கூற்றிற்கேற்ப அருள்மிகு அன்னை அவர்கள் இந்த குண்டலினி சக்தியினுடைய எழுச்சியை எளிமையாக நம்மளுடைய மக்களுக்கு அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். தன்னுடைய 7வது வயதிலே தூசி என்ற ஒரு மகரந்தம் வீசக்கூடிய தூசியாக நான் இருக்க விரும்புகின்றேன். அனைத்து மக்களையும், உலகளாவிய இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நான் சந்திக்க விரும்புகின்றேன் என்று கூறி, அதற்கு பின்பாடு மகாத்மா காந்தி அவர்களுடைய சபர்மதி ஆசிரமத்திலே தினந்தோறும் அவருடன் தியானம் செய்து பல தியானம் ஆன்மீக ரீதியாக கலந்துரையாடல்களை மகாத்மா காந்தியுடன் செய்து, அதற்கு பின்பாக தன்னுடைய 14வது வயதிலே நாட்டிற்காக இந்த ஸ்வதந்திரம், ஸ்வ என்றால் ஆத்மா, அதாவது தந்திரம் என்றால் அதனுடைய எழுச்சி, விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியிடம் கூறி, அதற்கு பிற்பாடு மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டினுடைய சுதந்திரத்தை முதலில் பெறுவோம் என்று கூறியதன் விளைவாக அதற்கு பிற்பாடு மகாத்மா காந்தியினுடைய அந்த சுதந்திரம் அடைந்த பிற்பாடு நாம் இதை செய்வோம் என்று கூறியது